அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் எங்களுடைய உயிர்களை அல்லாஹு தஆலா நீளமாக்கி வைத்திருப்பதனால் நாங்கள் இந்த மாதத்தில் அடியை எடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த ஹஜ் என்கின்ற அத்தியாயத்தையே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சூறாவாக இறக்கி வைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய மாதம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த மாதங்கள் 12ஐயும் நான் படைத்திருக்கிறேன், அந்த மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா மாதங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது இவ்வாறு பேசுகிறான். அந்த சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம் என்பது எம்முடைய சில இபாதத்துகளை எக்காலமும் செய்யக்கூடியதாக இருக்கும். ரமலானில் ஒருவருக்கு நோன்பு பிடிக்க முடியவில்லை என்றால், அவர் கடுமையான நோயாளியாக, நீண்ட பிரயாணியாக, இப்படி ஒரு சூழலுக்குள் ஆகிவிடும் போது அல்லாஹ் அவரை ஏனைய காலங்களில் அடுத்த ரமலான் வருவதற்கு முன்னால் அந்த நோன்பை கலா செய்வதற்கு அல்லாஹ் மார்க்கத்தில் இடம் அளித்திருக்கிறார். ஆனால் இந்த ஹஜ் என்ற சொல்லப்படுகின்ற இந்த மாதத்தில் தான் ஒருவருடைய ஹஜ் என்கின்ற இபாதத் செய்ய முடியும். ஹஜ் முடிந்ததற்கு, அந்த மாதம் முடிந்ததற்கு பின்னால், குறிப்பாக அதுவும் அந்த நாட்களில் பிறை 8, 9, 10 என்கின்ற அந்த நாட்களில் தான் அந்த இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா நாட்களையும் குறிப்பிட்டு செய்ய வைத்திருக்கிறான். இது தவிர ஒருவர் ஹஜ்ஜுடைய மாதத்தில் பிறை 12 அல்லது பிறை 15 இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது. அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை நாங்கள் நாட்களை குறிப்பிட்டே வைத்திருக்கின்றோம். அந்த மாதம் எது என்று நாங்கள் குறிப்பிட்டும் இருக்கிறோம், ஹஜ்ஜுக்குரிய மாதம். அதே போன்று அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை செய்யக்கூடிய நாட்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இந்த இபாதத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த நாளில்தான் செய்ய முடியும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் உலகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய இறையில்லமான கௌபாவை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு, ஹஜ் என்கின்ற இபாதத்தின் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தினுடைய முதல் 10 சிறப்புகளை குர்ஆனும் பேசுகிறது, நபி அவர்களுடைய நபிமொழிகளும் பேசுகிறது. சஹீஹான, அதே போன்று நபி அவர்களுடைய சஹீஹான கிரந்தங்களில் நபி அவர்களுடைய ஹதீஸ்கள் எல்லாம், பொன்மொழிகள் எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. எதை பற்றி? இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தின் முன்னால் இருக்கக்கூடிய 10ஐ பற்றி, அந்த நாட்களை பற்றி. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் கடைசி பற்றி அல்லாஹ்வும் குர்ஆனும் ஹதீஸும் பேசுமோ, ஒருவருடைய நபி அவர்கள் கடைசி 10ஐ அடைந்து விட்டால் அவர்களுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு குடும்பத்தை இபாதத் செய்வதற்கு எழுப்பி விடுவார்கள், அவர்களும் இபாதத் செய்வார்கள். ஈத்திகாஃபை 10 நாட்களும் பள்ளி வாயில்களில் அவர்கள் அமைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸை பார்க்கிறோம் இல்லையா? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் குர்ஆனில் இந்த 10 நாட்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். நாம் குர்ஆனில் சூரா ஃபஜ்ரிலே பார்க்கின்ற போது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் காலை பொழுது மீது சத்தியம் என்றும் சொல்கிறான், அந்த 10 இரவின் மீதும் சத்தியம் என்று அல்லாஹ் சில சத்தியங்களை அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த 10 நாட்களை பற்றி, அந்த இரவை பற்றி இமாம்கள், தஃப்சீருடைய இமாம்கள் சொல்கிறார்கள், அந்த இரவு துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 இரவுகளாகும். அந்த இரவை நபி அவர்களும் நபித்தோழர்களும் சஹாபாக்களும் சலஃபியன்களும், இப்படி நபிக்கு பின்னால், நபித்தோழர்களுக்கு பின்னால் தாபியன்கள், அதே போன்று அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் இந்த இரவுகளை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் அமல்களின் மூலமாக. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அமல்களை பற்றி பேசும்போது
ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய கிதாபில் பதிவு செய்வார்கள், நாளை ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான், அல்லாஹ்வினுடைய சமூகத்திற்கு எடுத்து வரப்படுவான். அல்லாஹு தாலா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தாலா அவனை பார்த்து சொல்வான், ஏ அடியானே, நான் உன்னை கண்ணியப்படுத்தினேன். அதாவது அல்லாஹ் கேட்பான், உன்னை நான் உன்னை நான் கண்ணியப்படுத்தவில்லையா? உனக்கு மனைவி மக்களை தரவில்லையா? உனக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாழ்வாதாரத்தை தரவில்லையா? என்னையெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அதையெல்லாம் உனக்கு தந்தேன். அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கேட்பான், அல்லாஹ் அந்த மனிதனிடம் கேட்பான், நான் தந்தேன் இல்லையா என்று கேள்வி கேட்கும் போது அந்த மனிதன் சொல்வானாம் அல்லாஹ் தஆலாவிடத்திலே, காலு பலா, யா அல்லாஹ், நீ சொல்வதெல்லாம் உண்மை. நீ எனக்கு எல்லாம் தந்தாய், மனைவியை தந்தாய், என்னை கண்ணியப்படுத்தினாய், உலகத்தில் எனக்கு வாழ்வாதாரத்தை தந்தாய், எதையெல்லாம் உலகத்தில் எனக்கு நீ தர நினைத்தாயோ அவைகள் எல்லாம் தந்தாய் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்வான். சொல்லும் போது அல்லாஹ் கேட்பான், நீ இன்றைய நாளை பற்றி ஒரு நாள் உலகத்தில் வாழும் போது சிந்தித்து பார்க்கவில்லையா? அதாவது இந்த நாள் என்னை நீ சந்திப்பாய், என்னிடத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஆகிராவுக்கு செய்யும் அமலை பற்றி விசாரிப்பான் என்று நீ எண்ணி பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் அவனிடம் கேட்பானாம். அப்போது அந்த மனிதன் சொல்வானாம், எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், நான் அவ்வாறு எண்ணி பார்க்கவில்லை. அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்வானாம், நீ எப்படி உலகத்தில் என்னை அமல்களின் மூலமாக நினைத்து பார்க்கவில்லையோ அவ்வாறு நானும் உன்னை இன்றைய நாள் மறந்து விடுகிறேன், நினைத்து பார்க்காமல் விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும். இன்னும் ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார். அந்த இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் ஒரு மனிதர் அழைத்து வரப்படும். அந்த மனிதரும் என்ன செய்வார் என்றால், அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் கேட்பான், நான் உன்னை கண்ணியப்படுத்தினேன் இல்லையா? உனக்கு நான் என்ன செய்தேன்? உனக்கு மனைவியை தந்தேன், உனக்கு குழந்தைகளை தந்தேன், உனக்கு இவ்வாறெல்லாம் உதவிகளை தந்தேன், நீ என்னை நினைத்து பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா அவனிடம் கேட்பான். அப்போது அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், சொல்லுவான், நான் நினைத்து பார்க்கவில்லை. அப்படி அல்லாஹ் தஆலாவிடம் அல்லாஹ் சொல்வான், எப்படி நீ என்னை நினைத்து பார்க்கவில்லையோ அவ்வாறு நான் இன்றைய தினம் உன்னை நான் மறந்து விடுகிறேன். மூணாவது நபரை கூட்டி வரப்படும். அல்லாஹ் அதே கேள்வியை அவனிடம் கேட்பான். ஆனாலும் அவன் என்ன சொல்வான் தெரியுமா? இல்லை, சல்லைத்துக்க, நான் உன்னை தொழுதேன் யா அல்லாஹ், சத்தக்துக்க, உனக்காக நான் சதக்கா செய்தேன் யா அல்லாஹ், உனக்காக எல்லாமே நான் உலகத்தில் செய்தேன் என்று சொல்வான். சொல்லும் போது அல்லாஹ் மிகவும் அறிந்தவன், யாவற்றையும் எல்லோருடைய நிலைகளையும் அல்லாஹ் அறிந்தவன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை கேட்ட அவனுடைய உடல் உறுப்புகளே அல்லாஹ் தஆலா பேச வைப்பான் அவனுக்கு எதிராக. சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த உடல் உறுப்புகள் அல்லாஹ்வோடு பேசும், யா அல்லாஹ், இவன் தொழுதான் என்று சொல்கிறான், இல்லை பொய்யாக இருக்கிறது. ஆனாலும் அவன் தொழுதிருந்தாலும் அவன் உனக்காக, அவன் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக தொழுதிருக்கவில்லை, மக்களை பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக, பிறர்களுடைய வாழ்த்தை பெறுவதற்காக, அவர்கள் இவரை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக இவைகளை செய்தார் என்று சொன்னபோது அல்லாஹ் கேட்பான் அவனை பார்த்து, நீ நாளை மறுமையில் என்னை இப்படி சந்திப்பாய் என்று நினைத்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் தஆலாவிடம் சொல்வான், நினைத்து பார்த்தேன். ஆனாலும் அல்லாஹ் சொல்வான், நீ செய்தது உலகத்திற்காக வேண்டிய செய்யப்பட்டதனால் அந்த உலகத்திலேயே அதை நீ பார்த்து கொண்டு விட்டாய். இம்மையில் உனக்கு அதற்குரிய கூலிகள் வழங்கப்பட மாட்டாது, இவரையும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை முடிப்பார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாளை மறுமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதாக இருந்தால் அவனுடைய நல்லமல்களோடு சென்றால் மாத்திரம்தான், இஹ்லாஸோடு ஈமானோடு செய்த அமல்களோடு சென்றால் மாத்திரம்தான் அல்லாஹ் நாளை மறுமையில் எம்மை பார்த்து சந்தோஷமடைந்து சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்க காத்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் காலங்காலங்களில் ஒவ்வொரு வருடங்களில் இவ்வாறான அமல்களை செய்வதற்கென்றே நம்மளின் மீது இரக்கம் வைத்து அல்லாஹ்
இப்படி 10 இரவுகள், ரமலானின் கடைசி 10 இரவுகள், இப்படியெல்லாம் நமக்கு அல்லாஹ் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தருகிறான். எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலங்கள் இபாதத்துக்குரிய காலங்கள். எந்த அளவுக்கு இமாம்கள் அவர்களுடைய நபி அவர்களுடைய ஹதீஸை சொல்வார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த காலத்தில் செய்கின்ற இபாதத்தை அல்லாஹ் நேசிப்பதைப் போல, அன்பு வைப்பதைப் போல வேற எக்காலத்திலும், வேற எக்காலம் என்று சொன்னால் ரமலானிலும் கூட என்பதுதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஹதீஸை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாட்களில் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முந்திய 10 இரவுகளில் 10 நாட்களில் செய்கின்ற இபாதத்தின் மீது அல்லாஹ் அன்பு வைப்பதைப் போல வேற எந்த நாட்களிலும் அல்லாஹ் அந்த நன்மையின் மீது, அந்த அமலின் மீது அன்பு வைப்பதில்லை என்று சொன்னால், இந்த ரமலானில் கூட நாம் செய்கின்ற அந்த அமலுக்கு அந்த அன்பு அந்த கிடையாது என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த 10 நாட்களினுடைய இபாதத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த இரவில் செய்கின்ற இபாதத் அல்லாவின் பாதையில் போரிடுவதை விடவும் சிறந்ததா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை விடவும் சிறந்தது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் உடலையும் பொருளையும் அவனுடைய உயிரையும் எடுத்து ஒரு அல்லாவின் பாதையில் செல்கிறான், ஆனால் அவன் திரும்பி வரவில்லை, அவன் உடலும் உயிரும் அவன் பொருளும் அங்கே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டு விட்டது அவர்களை தவிர என்று சொன்னார்கள். அதற்குரிய கூலி, அதற்குரிய அந்தஸ்து இது உலகத்தில் அந்த ஆகிராவில் வேறொன்றுக்கும் கிடைக்க மாட்டாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்கிறது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் வலாக்கின் லா தஷ்உரூன். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வின் பாதையில் மரணித்தவரை நீங்கள் மரணிக்கவில்லை என்று சொல்லுங்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரிஸ்க் அளிக்கப்படுகிறார்கள், உணவு வழங்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணித்தார்களே, அந்த நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை மாத்திரம் அல்லாவின் பக்கம் எடுத்துக்கொள்கிறான். அந்த உயிர்களுக்கு அல்லாஹ் பச்சை நிற பறவைகளுடைய உருவங்களை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தின் மரங்களில் தாவ விடுகிறான் என்றெல்லாம் இமாம்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்கு தஃப்சீர் செய்வார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் அவருடைய உடலையும் பொருளையும் உயிரையும் எடுத்து செல்கிறார், ஆனால் அவர் திரும்பி வரவில்லை, அந்த அமலை தவிர மற்ற எல்லா அமலை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படும் அமலை அல்லாஹ் நேசிப்பதை போன்று வேறு ஒரு அமலையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது. இந்த நாட்களில் செய்கின்ற அமலை அல்லாஹ் விரும்புவதை போன்று வேற எந்த ஒரு அமலையும் விரும்புவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய இந்த காலங்களில் அதிகமாக குர்ஆன் திலாவத்துகளை இந்த முதல் தலைப்புறையினுடைய நாளிலிருந்து பிறை 9 வரைக்கும் அல் குர்ஆனை முழுமையாக முடிப்பதற்காக அந்த குர்ஆனை அழகாக திட்டமிட்டு, அழகாக அதனுடைய அஜெண்டாக்களை, அதற்குரிய அட்டவணைகளிட்டு, இன்றைக்கு இத்தனை ஜுஸ் ஓதினால்தான் 9 நாட்களுக்குள் குர்ஆன் முழுவதை முடிக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்த அந்த குர்ஆனை ஓதுபவர்களாக நாம் மாறுவோம். இரவினுடைய சுலுசுல் லைல், இரவினுடைய கடைசி பகுதி, 3ல் ஒரு பகுதியாக இருக்கின்ற தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கண்விழித்து எழுவோம், ஷஹருடைய நேரத்தில் எழுவோம். எப்படி ரமலானில் நாம் எழுந்தோமோ, எழும்பி பழகினோமோ, அவ்வாறு நாம் எழும்ப இந்த 10 நாட்களும் எழும்புவோம். நம் வாழ்க்கையில் இதை ஒரு நாளும் இந்த அமலை விடக்கூடாது என்பதில் நீயத்து வைத்து இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே இருந்து எழும்பி பழகி நம் வாழ்க்கை முழுவதும் இந்த இரவில் எழும்பி வணங்கக்கூடிய நேரங்களில் அந்த தஹஜ்ஜத்துடைய இபாதத்தை செய்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வானத்தினுடைய சமா உத்துனியா, உலகத்தினுடைய வானம் என்று சொல்கின்ற வானத்தின் அடிவானத்திற்கு அல்லாஹ் இந்த நேரத்தில் அடியார்களை அல்லாஹ் தஆலா அழைப்பதற்கு வருகிறான். அல்லாஹ் தஆலா அடியார்களை தேடி வருகிறான் என்றால் நாம் எப்படி அந்த அல்லாஹ்வை மறந்து அந்த தூக்கத்தில் புரள முடியும்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே,
அந்த இரவில் அல்லாஹ் வந்து கேட்கிறான், யா இபாதி, என் அடியார்களே, நீங்கள் தூங்குகிறீர்களே, என்னை அழைப்பதற்கு யாரும் இல்லையா? உங்களுக்கு தேவைகள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? முறையிடுவதற்கு நான் உங்களின் பக்கம் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கும் போது எப்படி நாம் அந்த நேரத்தில் தூங்க முடியும் அன்பானவர்களே? எப்படி அந்த நேரத்தில் நாம் அந்த இரவை எப்படி அந்த தூக்கத்தில் கழிக்க முடியும் அன்பானவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபி அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்பார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நீங்கள் ஆச்சரியமாக பார்த்தது எது ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா என்று கேட்டதும் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு எப்படி பதில் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த விடயம் தான் ஆச்சரியமாக இருக்காமல் இருந்தது, அவ்வளவும் ஆச்சரியமாகத்தானே இருந்தது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய வீட்டில் தங்கும் நாள் வந்து என் வீட்டுக்குள் வந்தார்கள் என்றால் என் போர்வைக்குள் என்னோடு சேர்ந்து தூங்குவார்கள். சில நேரங்கள் கழிந்ததும் இரவினுடைய அந்த நடுப்பகுதி கடைசி நேரம் வெளியாகும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை தொலைவிடுங்கள், இபாதத் செய்ய விடுங்கள் என்று எழுந்து நின்று அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவதற்கு நிற்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குவில் நிற்பார்கள், ருக்குவில் தேம்பி தேம்பி அழுவார்கள். திதாலில் நிற்பார்கள், அவர்கள் திதாலில் தேம்பி தேம்பி அழுவார்கள். சுஜூதில் இருப்பார்கள், சுஜூதில் தேம்பி தேம்பி அழுவார்கள். நான் பார்த்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கடைசியாக கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தும் கூட ஏன் இப்படி அல்லாஹ்விடத்தில் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஆயிஷா, நான் அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கடனுடைய அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரே ஆயிஷா ரலியல்லாஹுவிடம் கேட்டார்கள் என்றால், அன்பானவர்களே, நம்மளுக்கு அல்லாஹ் செய்கின்ற அந்த அருட்பெயர்களுக்கு நானும் நீங்களும் நன்றி உள்ளவர்களாக ஏன் மாற வேண்டுமே, ஏன் மாறாமல் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இந்த ரமலானில் தஹஜ்ஜத்தில் எழும்புங்கள், குர்ஆன் திலாவத்தை ஓதுங்கள், தஹஜ்ஜத்தில் குர்ஆன் ஓதுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதும் நேரமே அந்த ஃபஜ்ருடைய நேரம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த நேரத்தில் குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவோம். எங்களுடைய குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டு மலாயிக்காமார்கள் எங்களுடைய வீடுகளை சூழ்ந்து கொள்வார்கள், எங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்வார்கள். சாதாரணமாக சூழ மாட்டார்கள், அல்லாஹ்வின் ரஹ்மத்துகளை கொண்டு சூழ்ந்து விடுவார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த தஹஜ்ஜத்தில் அழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி ஒரு கறந்த மாட்டிலோ ஆட்டிலோ கறந்த பாலை திரும்பவும் அந்த மடியில் கொண்டு போய் சேர்க்க முடியாதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த கண்கள் அல்லாஹ்விடத்தில் பாவங்களை நினைத்து சொர்க்கத்தை கேட்டு நரகத்துக்கு பயந்து அழுமோ, அந்த கண்களினுடைய கண்ணீரையும் கண்ணையும் அந்த அடியார்களையும் அல்லாஹ் நரகத்தில் நுழைக்க மாட்டான் என்று சொன்னார்கள். எனவே நானும் நீங்களும் இந்த முந்தைய 10 சிறப்பை புரிந்து இந்த இரவுகளில் எழும்பி பயிற்சியிட்டு நம் வாழ்க்கை முழுவதும் இந்த இபாதத்திலே நாம் தொடர்ச்சியாக இருக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.